ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகः. சதுர்த்தோऽத்தியாயः. श्रीभगवानुवाच इमं विवस्ते योगं प्रोक्तवानहम् अव्ययं विवस्वान् मनवे प्राग मनुरिक्ष्वाकवे अब्रवीत्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? இமம் விவஸ்தே யோகம் புரோக்த்வான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வாகவேரப்ரவீத் மனுரிக்ஷ்வாகவே அப்ரவீத். பகவான் என்ன சொல்கிறார்? அகம் இந்த நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் விவஸ்வானுக்கு இந்த அவ்யயம் அழிவற்ற யோகத்தை புரோக்த்வான் உபதேசித்தேன். எப்போ? 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி. விவஸ்வான் மனவே பிராகுஹு. விவஸ்வான் என்ன பண்ணான் தெரியுமானோ? அவனுடைய பையன், அவனுடைய என்ன விவஸ்வானுடைய புத்திரன் வைவஸ்வத மனுக்கு சொல்லி கொடுத்தான். அப்புறம் மனு இக்ஷ்வாகவே அப்ரவீத். மனுவுக்கு என்ன பண்ணார்? இக்ஷ்வாக்கு குலத்து மூலபுருஷன் யார்? அந்த இக்ஷ்வாக்கு ராஜாவுக்கு அவன் விவஸ்வான் சொல்லி கொடுத்தான். இது இந்த கர்மா யோகத்தை அப்படின்னு சொன்னால் மனு இக்ஷ்வாகவே அப்ரவீத். இந்த யோகத்தை அழிவற்ற யோகத்தை புரோக்த்வான் உபதேசித்தேன். விவஸ்வான் மனவே பிராகா. விவஸ்வான் மனுவிற்கு உபதேசித்தார். மனு இக்ஷ்வாக்கவே அப்ரவீத். மனு என்ன பண்ணார்? இக்ஷ்வாக்கு ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தார். இக்ஷ்வாக்கு யார்? சூரிய குலத்துக்கு அவர்தான் மூலபுருஷன். அந்த குலத்தில் தான் இத்தனை ராஜாவளான் தாண்டி சக்கரவர்த்தி திருமகன் தசரதன், அஜன் தசரதன், என்ன ஸ்ரீராமன் அப்படின்னு தசரத சக்கரவர்த்திக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன கொடுத்தார்? பிறப்பை கொடுத்தார். அந்த இடத்துல எல்லாமே நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ராமாயணத்துக்கு முன்னாடி சூரிய வம்சத்தில் இருந்த விவஸ்வான் அவருக்கு தான் முதல்ல பெருமாள் சொல்லி கொடுத்தார். இதை விவஸ்வான் யார்? சூரிய பகவான். மனு விவஸ்வானுடைய புத்திரன் வைவஸ்வத மனு இக்ஷ்வாக்கோட முதல் ராஜாவுக்கு சொல்லி கொடுத்தார். இக்ஷ்வாக்கு குல திலக்க இக்கனைன பரமேல் சொல்கிறோம் இல்லையா? இக்ஷ்வாக்கு குல திலக்கத்து யார்? எத்தனையோ ராஜா இருந்தாலும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் குலத்திற்கே திலகம் போன்றவன். ஏன்னா அவருக்கு என்ன பிதர்வாக்கிய பரிபாலனம் சிறமேற்கொண்டார். அதனால் இந்த யோகத்தோட சிறப்பை முதல்ல 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி சொன்னேன், இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.